தமிழ்நாடு முழுவதும் மகளிர் இலவசமாக பயணம் செய்யும் விதமாக அரசு பிங்க் பேருந்து என்பதை அறிமுகம் செய்திருந்தது. பிங்க் வண்ணம் பூசப்பட்ட அரசு பேருந்தினால் பெண்கள் பலனடைந்தே வந்தனர். ஆனால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் இலவச சேவைக்காக காலாவதியானதும் கண்டமானதுமான பேருந்துகளே இயக்கப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பணிமனையில் இருந்து 11ஆம் எண் கொண்ட அரசு பேருந்தின் நிலைதான் இது. திருப்பத்தூரிலிருந்து சிங்கம்புணரி, ஒடுவன்பட்டி, மேல்வண்ணார் இருப்பு மலைப்பாதை வழியாக பொன்னமராவதி செல்லும் இந்த பேருந்து ஓட்டை உடைசலுமாய் அதிக பயணிகளை தாக்கு பிடிக்காததுமாய் உள்ளது. 30ற்கும் மேற்பட்ட பயணிகள் அமர்ந்திருந்த நிலையில் மேட்டில் ஏற முடியாமல் பேருந்து திணறி உள்ளது. பயணிகளை கீழே இறக்கிவிட்ட நடத்துனர் சிறிது தூரம் தனியாக பேருந்தை ஓடவிட்டு அதன் பின்னர் பயணிகளை ஏற்றிக்கொண்டார். இதே போல திருப்பத்தூர் பணிமனையில் உள்ள 10ஆம் எண் கொண்ட பேருந்து சில நாட்களுக்கு முன்பு மலைப்பகுதி சாலையில் ஏற முடியாமல் பின்னோக்கி வந்தது. அப்போது பேருந்து நடத்துனர் ஒரு பாறாங்கல்லை எடுத்து டயருக்கு கீழே வைத்தது இணையத்தில் வைரலானது. கடந்த மாதத்தில் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே தனியார் பேருந்து மோதியதில் அரசு பேருந்து சுக்குநூறாக நொறுங்கி 10ற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். தமிழகத்தின் பல பகுதிகளில், குறிப்பாக கிராமப்புறங்களில் இலவச பேருந்து என்ற பெயரில் காலாவதியான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவது தொடர்கதையாகி வருகிறது. விலையில்லாமல் தானே வருகின்றனர் என மகளிரை அலட்சியம் செய்கிறதா, அல்லது லாபம் இல்லாததால் ஓட்டை உடைசல் பேருந்துகளை தள்ளி விடுகிறதா? பயணிகளின் உயிருக்கு யார் பொறுப்பு? தமிழக போக்குவரத்து துறைக்கே வெளிச்சம்.